கண்டிப்பாக சார். இது எனக்கு 75 வயசு ஆச்சு. என்னை வச்சு ஒரு கட்சி என்ன பண்ணோம்? என் பையனுக்கு 40 தான் ஆச்சு. அவனை எடுத்துக்கிட்டோம். இல்லை இல்லை, எதுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் ஒரு இது வச்சுருக்கேன். இது வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டே போடாத ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 3 லட்சம் பேரை நான் ஓட்டு போடுவதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன். ஏனென்றால் இது ரெண்டுமே மியூச்சுவல். தமிழ்நாட்டில் பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் எத்தனையோ பிராமணர்கள் 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. பிணம் சுமக்கிறவங்க, டேபிள் கிளீன் பண்ணுறவங்க, சமையல் வேலை செய்கிறவங்க, புரோகித வேலை செய்கிறவங்க, இவங்களாம் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்தணர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தால், அப்புறம் எல்லா சமூகத்திற்கும் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் பிராமணர்களுக்கு இல்லை. நியாயமாக பார்த்தா அவங்க 3% தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட இது 7 எம்எல்ஏ இருக்கணும். வேண்டாம், 3 எம்எல்ஏ கொடுக்கட்டும். அந்த 3 எம்எல்ஏ நம்ம சொல்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. திமுகலேயே எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்லை, நான் இனி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு 10 வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன். சும்மா தள்ளாத வயசில் போய் நம்ம நிற்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுக்கலாமே ஒழிய, நான் ஒரு முறை மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தேன். 300 கோடி ரூபா வேலை நடந்தது. அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது நேர்மையான எம்எல்ஏ வந்துட்டேன். அது எனக்கு போதும்.